காமராஜரின் கல்வி கனவு மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் சென்றடைகிறதா என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு வைத்துள்ள கோவை காட்டூர் பகுதியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் சிறப்பு பள்ளி நிறுவன தலைவர் ஜெயபிரபா. கோவை காட்டூர் பகுதியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் சிறப்பு பள்ளி செயல்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளியில் சுமார் 90 சிறப்பு குழந்தைகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இக்குழந்தைகளுக்கு இங்கு முறையான பிசியோதெரப்பி, பேச்சு தெரப்பி, விஷன் தெரப்பி, ஹைட்ரோதெரப்பி, சிறப்பு கல்வி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், மியூசிக், நடன பயிற்சி, ஆர்ட்ஸ் மற்றும் கிராஃப்ட்ஸ் உள்ளிட்ட பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று காமராஜரின் கல்வி கனவு மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் சென்றடைகிறதா என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு இப்பள்ளியின் சார்பாக கேள்வி எழுப்பியுள்ளனர். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையம் சார்பில் காமராஜர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உரையாற்றிய நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜெயபிரியா தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்தார். காமராஜர் ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி என்ற கொள்கையை உருவாக்கினார். இன்று அந்த ஒவ்வொரு குழந்தை என்ற வார்த்தையில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் உள்ளனரா என்ற கேள்வி எழுப்பினார். அரசு பள்ளிகளுக்கு அரசு உள்ளது, தனியார் பள்ளிகளுக்கு கட்டண வருவாய் உள்ளது. ஆனால் ஏழை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி, சிகிச்சை, மறுவாழ்வு, உணவு, போக்குவரத்து வழங்கும் சிறப்பு பள்ளிகள் எதை நம்பி இயங்க வேண்டும் எனவும், காமராஜர் தற்போது வாழ்ந்திருந்தால் இத்தகைய பள்ளிகள் நிதியின்றி போராட அனுமதித்திருப்பாரா எனவும், இது எங்களின் குற்றச்சாட்டு அல்ல, தமிழக அரசிடம் எங்களின் மனப்பூர்வமான கேள்வி என்றார். தமிழக அரசு சிறப்பு பள்ளிகளுக்கான நிரந்தர நிதி உதவி, சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் சிகிச்சை நிபுணர்கள் நியமனம், உட்கட்டமைப்பு மேம்பாடு, மாணவர் நலத்திட்டங்கள் மற்றும் செயல்பாட்டு மானியங்களை வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். காமராஜரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிப்பதை விட அவரது கல்வி கொள்கையை மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதே உண்மையான மரியாதை. தமிழக அரசே காமராஜரின் கனவை முழுமையாக்குவோம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏபிஜே அப்துல் கலாமோட சிறப்பு பள்ளியில் நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரையாக வேலை பார்க்குறேன். இங்கே நிறையா மாற்றுத்திறனாளி கோவை மாவட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகள் அசோசியேஷன் மூலமாக எங்கள் பள்ளி செயல்படுது. நான் அதில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறேன். இந்த பள்ளியில் ஆசிரியையாகவும் பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். இது மாதிரியே நிறைய மாற்றுத்திறனாளிகள் தான் இங்கே நிறையா எம்ப்ளாய்மெண்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கே நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் ஸ்கூலில் ஒரு 90 குழந்தைங்க படிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டி கொடுக்கணும், ஒரு ஃபிசியோவோ, ஒரு ஸ்பீச்சுக்கோ வெளியே போகணுன்னா நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே அவங்களுக்கு எங்ககிட்ட இருக்க பெற்றோர்கள் எல்லாமே ஏழை பெற்றோர்கள் தான். அவங்களால இந்த சிங்கிள் பேரண்டாகவும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குடும்பங்கள்ல அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏர்ன் பண்றாங்க. ஒய்ஃப் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காகவே ஒருத்தவங்க வேணுங்கிறக்காக அவங்களால போக முடியல, ஜாபுக்கு போக முடியறது இல்லை. இப்போ கீதா மேமும் இவங்க பையன் இருக்கா ஜீவா, இவங்க இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களும் இந்த மாதிரியே சில ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இங்கே ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு நல்ல உலகத்தரம் வாய்ந்த பள்ளியாக எங்கள் பள்ளி உருவாகணும். ஸ்பீச்சு, ஃபிசியோ, ஓட்டி எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடுல எங்கள் பள்ளி மாடல் ஸ்கூலாக வர்றதுக்கு இந்த அரசு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்கள் ஸ்கூலில் டெமோ ஸ்கூலாக எடுத்துக்கணும். இங்கே அடிப்படை வசதியே இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எல்லா வசதிகளையும் எங்களுக்கு இந்த அரசு செஞ்சு கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வேண்டுதலை கோரிக்கையாக வச்சுக்கிறோம். எங்கள் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 90 குழந்தைங்க வராங்கங்க. எங்களுக்கு ஒரு ஃபிசியோ, ஒரு ஓடி ஸ்டாஃபு அப்படிதான் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் நிறையா டீச்சர்ஸ் உள்ளே கொண்டு வரணும்னா எங்களுக்கு நிதி உதவி தேவைப்படுது. அப்போ எங்களுக்கு போதுமான அளவுக்கு நிதி கிடைச்சதுன்னா இந்த ஸ்கூலை இன்னும் சிறப்பாக பண்ண முடியும். எங்கள் ஜெயபிரபா மேமோட முயற்சினால இந்த அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு 3 இயர்ஸில் இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கிறோம். எங்களுக்கு அரசு இன்னும் எங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு எங்கள் பள்ளியை ஒரு தமிழகத்தோட மாடல் ஸ்கூலாக சிறப்பான பள்ளியாக எங்களால் செயல்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அரசு எங்களுக்கு உதவி செய்யணும். நிறையா நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் தினந்தோறுமே எங்கள் அசோசியேஷன் மூலமாகவும் எங்கள் பள்ளி மூலமாகவும் நிறையா கோரிக்கைகளை மினிஸ்டர் பார்த்து கொடுத்துக்கிட்டே தான் சார் இருக்கோம். மனு பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க சார். விரைவில் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கீதா. நான் ஒரு சிறப்பு குழந்தையோட பெற்றோர்.
என்னோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் வெளியில் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாமே தேவைப்படுது. ஸோ வெளியில் நம்ம ஒரு செஷன் போகிறோம் அப்படின்னா 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து செலவாகுது. ஸோ நமக்கு 3 தெரப்பி கிடைக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ரூபாயிலேருந்து ஒரு 2500 ரூபாய் வரைக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்கூலில் வந்து எங்களுக்கு எல்லா தெரப்பியுமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஜெயபிரபா மேடம் மூலமாக எங்களுக்கு எல்லா தெரப்பியுமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. ஆனால் வந்து எங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 80 குழந்தைங்கள ஒரு 50 பேருக்கு ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது அப்படின்னா ரெகுலராக ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபிசியோதெரபிஸ் வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்கள வந்து நாங்கள் வீக்லி 2 மட்டும்தான் தெரப்பி கிடைக்கிது. ஸோ டெய்லியும் கொடுத்தா இந்த குழந்தைங்க வந்து இன்னும் சீக்கிரமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா வர ஸ்டாஃப்ஸோட சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ மேம் வந்து இது வந்து ஒரு CSR ஃபண்டு மூலமாகவும் டோனர்ஸ் மூலமாகவும் ரன் பண்ணுறதுனால எங்களுக்கு நிதி உதவி வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு தத்தெடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாஃப்ஸும் இந்த குழந்தைங்களுக்கு டெய்லியுமே வந்து ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி வந்து உதவி பண்ணிங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு ஃப்யூச்சரில் அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறத வந்து நான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அதாவது வந்து நான் வந்து ஒரு சிறப்பு குழந்தையோட பெற்றோருங்கிறதுனால என்னால் எங்கேயுமே வந்து வேலைக்கு போக முடியல. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அந்த குழந்தைங்களே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் வந்து MCOM முடிச்சிருக்கேன். இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குழந்தைக்கு அப்புறம் வந்துட்டு நான் வேலைக்கு போக முடியாத கண்டிஷனால தான் வந்துட்டு இப்போ இந்த ஸ்கூலில் வந்து என்னோட குழந்தை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு 40-50 குழந்தைங்கள பார்த்துக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறக்க கஷ்டப்பட்டுட்டே வந்து இன்னும் வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு எல்லா பேரண்ட்ஸுமே வந்து கண்டிப்பா வந்து வெளியில வரணும். அவங்களுக்கான ஒரு லைஃப் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கான தெரப்பி. எங்களுக்கு 90 குழந்தைங்க இருக்காங்க. 90 குழந்தைங்களுமே ப்ரெசென்ட் ஆகிற அன்னைக்கு எங்களால் தெரப்பி எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியல. ஸோ தெரப்பிஸ்ட் அதிகமாக அப்பாயின்மெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா எங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே தெரப்பி கொடுத்து சீக்கிரமாக அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக எங்களுக்கு ஏதாவது ஃபண்டு கிடச்சிச்சின்னா நாங்கள் நிறையா ஸ்டாப்ஸ் அரேஞ்ச் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். எந்த மாதிரியான தெரபிஸ்லாம் கொடுக்குறீங்க சார்? இங்கே ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி 3மே போயிட்டுருக்கு. ஸோ வந்து ரெகுலராக கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து வீக்லி 2 தான் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரெகுலராக கொடுத்தா அந்த குழந்தைங்க வந்து சீக்கிரமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க.